அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து உங்க கூட ஒரு முக்கியமான விஷயத்த ஷேர் பண்ணிக்க போறேன். அதாவது நீங்க ஏன் ஒரு சில பொருட்களை தவிர்த்து மற்ற பொருட்கள் எல்லாத்தையுமே ஆஃப்லைன்ல வாங்கணும், அதாவது அமேசான், பிளிப்கார்ட் மாதிரி ஆன்லைன் ஸ்டோர்ல வாங்காம உங்களுடைய லோக்கல் ஸ்டோர்ல போய் ஏன் வாங்கணும், அதனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத இந்த வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஓகே, சரி வாங்க வீடியோ பார்க்கலாம். நான் உங்க கால்தாசன். நீங்க பார்த்து வாழணும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட சேர்த்து பெல் ஐக்கனும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இதோடைய போன்ல சார்ஜே ஏறல, அதாவது கரெக்டா 10% மேல ஏறியே மாட்டேங்குது. என்னடா இது ஏறவே இல்லைன்னு சொல்லிட்டு நானும் அப்பா அம்மா சார்ஜ் எல்லாம் எடுத்து போட்டு பார்க்க எதுவுமே இல்லை. ஏன் விதியா என்னன்னு தெரியல. அன்னைக்குன்னு பார்த்தா எல்லா கேபிளுமே ஒர்க் ஆகல, எதுவுமே ஒர்க் ஆகல. ஓகே, எல்லாமே பாத்தீங்கன்னா ஒன் இயருக்கு பிஃபோர் வாங்கினது. ஓகே, சோ எல்லாமே பாத்தீங்கன்னா அட் டைம்ல எனக்கு கதை வரை விட்டுட்டு சரி எல்லாருமே ஃபர்ஸ்ட் செய்யக்கூடிய என்ன, ஒரு பொருள் வேணும் அப்படின்னா டக்குன்னு நம்ம மைண்ட்ல வந்து பிளிப்கார்ட், அமேசான் போய் செக் பண்ணி பார்ப்போம், அதுல பை பண்ணிக்கலாம், ஆன்லைன்ல பை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம போய் செக் பண்ணி பார்ப்போம். நானும் அதுமாதிரி தான் போயிட்டு செக் பண்ணி பார்த்தேன். செக் பண்ணி பார்க்கும்போது எல்லா கேபிளுமே பாத்தீங்க அப்படின்னா 100 ரூபாய்க்கு மேலதான் இருக்கு. ஓகே, டேட்டா கேபிள் எல்லாமே 100 ரூபாய்க்கு மேலதான் இருக்கு. நீங்க ஸ்கிரீன்ல கூட பார்க்கலாம். சோ இருக்கும்போது நான் வந்து யோசிச்சு பார்த்தேன். நாம ஆர்டர் பண்ணும்போது ஒரு 2 கேபிள் தான் இருக்கும். அதுக்கு ஒரு டெலிவரி சார்ஜ் வேற போட்டா 50 ரூபா 40 ரூபாய் கிட்ட வரும் பிளிப்கார்ட், அமேசான். சோ அப்படி இருக்கும்போது நமக்கு 40 ரூபா நஷ்டம் ஆயிடுமே, என்ன பண்ணலாம் யோசிக்கும் போது சரி நான் வந்து நம்ம லோக்கல் ஸ்டோரே போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், டெலிவரி சார்ஜ் கம்மியாகுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து லோக்கல் ஸ்டோர்ல போயிட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணேன். எனக்கு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆச்சரியம். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா லோக்கல் ஸ்டோர்ல தான் விலை ரொம்ப கம்மியா இருக்கு. அதாவது இது பாத்தீங்கன்னா ERD டேட்டா கேபிள் இது பாத்தீங்க அப்படின்னா வெறும் 80 ரூபாய் மட்டும் தான். ஓகே, என்னோட லோக்கல் ஸ்டோர்ல வெறும் 80 ரூபாய்க்கு கிடைச்சிச்சு. ஓகே, இதுவே நீங்க ஆன்லைன்ல போய் பார்த்தோம் அப்படின்னா 100 ரூபாய்க்கு மேல குறைஞ்ச டேட்டா கேபிள் இல்ல. சோ அப்படி பார்க்கும்போது நீங்க உங்களோட லோக்கல் ஸ்டோர்ல போனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பெனிஃபிட், உங்களோட பைசா வந்து மிச்சமாகும். ஏன்னு பாத்தீங்கன்னா நீங்க என்னதான் நீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி இல்ல ஆஃப்லைன்ல போய் கடையில பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, அந்த டேட்டா கேபிள் மிஞ்சி போனா ஒரு 6 மாசம் 8 மாசத்துக்கு மேல வராது. வைக்கும். சோ அப்படி இருக்கும்போது நீங்க லோக்கல்ல பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த லோக்கல் பிசினஸ்க்கு சப்போர்ட்டாவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட் பிரைஸ்லாம் கிடைக்கும். வைக்கும். அது மட்டும் இல்லாம நிறைய ஆப்ஷன்ஸ் வேற அவைலபிளா இருக்கும். லோக்கல் நீங்க போய் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டேட்டா கேபிள்ஸ் நீங்களே லைவா செக் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே, ஏன்னு பாத்தீங்கன்னா பிளிப்கார்ட், அமேசான்ல போனீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ரிட்டர்ன் பாலிசி எடுத்துட்டாங்க. எல்லாமே ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி மட்டும் தான் இருக்கு. ஓகே, நீங்க வேணா போய் செக் பண்ணி பார்க்கலாம். மோஸ்ட்லி எல்லாமே ரீப்ளேஸ்மெண்ட் தான். அதாவது இப்போ நீங்க வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு போட்ல இருந்து ஒரு டேட்டா கேபிள் வாங்கிட்டீங்க, பட் அந்த கம்பெனி உங்களுக்கு பிடிக்கல, அந்த ஃபுல்லாவே அந்த வேற ஒரு கம்பெனில மாத்தி வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களால முடியாது. திரும்பி அதே கம்பெனில ரீப்ளேஸ்மெண்ட் தான் கொடுப்பாங்க, ரிட்டர்ன் எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க போயிட்டு செக் பண்ணி பாருங்க. ஓகே, சோ அதனால நீங்க வந்து ஆஃப்லைன் ஸ்டோர்ல போய் ஒருவேளை ஒர்க் ஆகல அப்படின்னா நீங்க ஃபுல்லா அந்த கம்பெனியே வேற கூட மாத்திக்கலாம். இப்ப நான் வந்து இந்த ERD வாங்கியிருக்கேன். சோ ஒருவேளை எனக்கு இது ஒர்க் ஆகல அப்படின்னா டைரக்டா போயிட்டு அவங்ககிட்ட வேற கம்பெனி கூட நான் வாங்கிக்கலாம். ஓகே, சோ ஆனா இதே நீங்க பிளிப்கார்ட், அமேசான் நாட் பாசிபிள். நீங்க வந்து எந்த கம்பெனி வாங்கலோ அதுலேயே தான் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தருவாங்க. ஓகே, சோ அதையும் நீங்க பாத்துக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு UPS வாங்கினேன். சோ அது ஃபர்ஸ்ட் எனக்கு டேமேஜ் ஆயிட்டு அது வந்து நான் என்னால ரீப்ளேஸ்மெண்ட் தான் பண்ண முடிஞ்ச நல்லா ரிட்டர்ன் கொடுத்துட்டு வேற ஒரு பிராண்டா நான் வாங்கிக்க முடியல. ஓகே, சோ அதனால நீங்க வந்து ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணும்போது இதை நீங்க பாத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு சின்ன எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் இருக்கு, கீபோர்டா இருக்கட்டும், மவுஸா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா ஒரு பென் டிரைவ், இது மாதிரியான டேட்டா கேபிள், இயர்போன்ஸ், ஹெட்போன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க லோக்கல் ஸ்டோர் போய் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பைசாவும் மிச்சமாகும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் பிரைஸ்லயும் கிடைக்கும். நீங்க பிடிச்ச மாதிரியான கம்பெனியை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சோ அதனாலதான் சொல்றது நீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய லோக்கல் ஸ்டோருக்கே போங்க. சில பொருட்கள் வந்து நீங்க ஆன்லைன்ல வாங்கலாம். ஓகே, லோக்கல் ஸ்டோர் கம்பேர் பண்ணுவோம், ஆன்லைன்ல விலை கம்மியா இருக்கு. சோ அந்த மாதிரி பொருட்களா இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பட் இந்த மாதிரியான பொருட்களை நீங்க ஆஃப்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணதான் நான் வந்து சப்போர்ட் பண்ணுவேன். ஓகே, சோ அதனால இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். சோ என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.